கும்பகோணத்தில் மகா பிரளயத்தின் போது சிவபெருமான் அமர்ந்த குடம் உடைந்து விழுந்த இடத்தில் வில்வனேஸ்வர் எனும் திருநாமத்துடன் எழுந்தருளி பின்னர் உலக பாரத்தை தாங்க சக்தியற்ற நாகராஜனுக்கு அருள் செய்து நாகேஸ்வரர் எனும் பெயரை பெற்றார். இத்தலத்தில் அருள்பாலித்து வரும் பிருங்கநாயகி சூரியன் கிரகணத்தால் ஒளியிழந்து கலங்கி நின்றபோது ஆசிரியரின்படி இங்குள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டு வேறு பெற்றார். இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர பெருவிழா 13 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு பங்குனி உத்திர விழா கடந்த 23ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அப்பொழுது உற்சவர் நாகேஸ்வர சுவாமியும் பிரகநாயகியும் திருத்தேரில் எழுந்தருள தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவின் 10ஆம் நாளான நாளை 1ஆம் தேதி மகாமக குளத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள பங்குனி உத்திர திருத்தவாரி நடைபெறுகிறது. 11ஆம் நாளான 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாத காட்சியும் 12ஆம் நாளான 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாற்றி வீதி உலாவும் 13ஆம் நாளான 4ஆம் தேதி சனிக்கிழமை ஊஞ்சல் உற்சவத்துடன் பங்குனி பெருவிழா நிறைவு பெறுகிறது.